புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கலின் போது கூடுதலாக பாஜகவினர் அனுமதிக்கப்பட்டது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்த அதிமுக செயலாளர் அன்பழகன் மற்றும் அதிமுகவினர் காவல்துறையினரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இன்று பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சைகள் தங்களது வேட்புமனுவை மாவட்ட தேர்தல் அதிகாரியான பூத்துங்கனிடம் தாக்கல் செய்தனர். குறிப்பாக பாஜக சார்பில் நமச்சிவாயம், அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன், நாம் தமிழர் கட்சி சார்பில் மீனக்கா ஆகியோர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 100 மீட்டரில் இருந்து அதிமுக சார்பில் வேட்பாளர் தமிழ்வேந்தனுடன் 5 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பாஜக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த போது 100க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டதாக கூறி அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடம் அதிமுக மாநில செயலாளர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் நாம் தமிழர் கட்சியினரும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் வேட்பாளர்களிடையே சமநிலை இல்லாத சூழ்நிலை புதுச்சேரியில் உள்ளதாகவும் தேர்தல் துறை மற்றும் காவல்துறை பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அதிமுக மாநில செயலாளர் புதுச்சேரியில் தேர்தல் நியாயமாக நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை எனவும் காவல்துறை மற்றும் மாநில தேர்தல் துறையின் செயல்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்க உள்ளதாகவும் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மனு தாக்கல் செய்ய வந்த சுயேட்சை வேட்பாளருடன் லுங்கி அணிந்திருந்தவரை உள்ளே அனுமதிக்க மறுத்த அடுத்த கணமே கூட வந்தவரின் பேண்ட் சட்டையை வாங்கி மாற்றிக்கொண்டு உள்ளே சென்ற சுவாரஸ்ய சம்பவம் அனைவரின் மத்தியிலும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சி புதுநகரைச் சேர்ந்த கொளஞ்சியப்பன் என்ற சுயேட்சை வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அப்போது அவருடன் 5 பேர் வந்திருந்தனர். அதில் 2 பேர் லுங்கி அணிந்து கொண்டு வந்தனர். இவர்களை கண்ட தேர்தல் அதிகாரிகளும் காவலர்களும் லுங்கி அணிந்து உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று திருப்பி அனுப்பினர். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து நின்ற அவர்கள் அருகில் உள்ள குறுக்கு சாலைக்கு சென்று மறைவான இடத்தில் உடன் வந்தவர்களின் பேண்ட் சட்டையை வாங்கி போட்டுக்கொண்டு மீண்டும் வேட்பாளருடன் மனு தாக்கல் செய்ய சென்றனர். இந்த சம்பவம் அங்கு மனு தாக்கல் செய்யும் இடத்தில் சிரிப்பலையை உண்டாக்கியது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.